சுறுசுறுப்பாக வர வேண்டிய நீங்கள் வரும்போது உங்களுக்கு பல குறைந்து போச்சா? வாழ்க மாமன்னர், வாழ்க மாமன்னர் என்று வாழார வாழ்த்து வேண்டும். வாழ்க மன்னர், வாழ்க மன்னர் சொல்லிட்டே வரோம். பறவையிலே ஒழுங்கிலே எனக்கு கொண்டு வந்து இந்த மலர் மாளிகை நீங்களே இப்படி மாற்றி மாற்றி அணிந்து கொண்டீர்கள், என்ன காரணம்? ஐயா, இது ஒரு சூத்திரமா தெரியுது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமா ஆமாங்க ஐயா. இந்த அரசவை அடக்கம் தேவை. அதற்கு அமர்வு காக்கும், அதுக்கெல்லாம் 1000 கீக்கும் எல்லாமே அடி கைதா, அடி கைதா விளக்கமா சொல்லு ஐயா. அடிக்காதீங்க, நோய் சொல்ல வந்துங்க. ஐயா, அந்த மலை மேல நாங்க ஏன் போட்டுக்கிறோம்? எதுக்குடா ஐயா? உயிரை காப்பாத்துறது நாங்க போட்டுக்கிறோம். புரியவில்லை ஐயா. நீங்களே வந்திருக்கலாம் சித்தரஸ் எல்லாம் உனக்கு யாரும் சூது மார்க்கத்தோட சொல்லிட்டு இந்த மலை மேல பாம்பு வச்சு இந்த பாம்பாட கொண்டாட உடுகு போட்டு என்ன பண்றது? யாருக்கு உதவி இல்லாத காப்பி ஆத்த மாட்டாங்க, டீ ஆத்துவாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் செத்தா நாய் செத்த மாதிரி. ஒருவேளை நான் செத்துட்டுனா எங்க பொண்டாட்டி பொண்ணுக்கு நீ வாய வைப்ப, வாய வைப்ப. ஒருவேளை நாங்க செத்துட்டா எங்க பொண்டாட்டி பொண்ணு வைப்ப, நீ செத்துட்டா உங்க பொண்டாட்டி பொண்ணுக்கு வாய வைக்க முடியுமா? நான் யார் என்று உனக்கு நினைவு இருக்கிறதா? சொன்னாரு படிப்பு கம்மிங்க, படிப்பு கம்மி. இந்த வளர்பாடு என்னை காப்பாற்றுவதற்காக சோதனை செய்து பார்த்திருக்கேன். அறிவாளிடா, இனிமேல் இந்த மாலை உங்களுக்கே சொன்ன என்னடே ஐயா, எனக்கு முன்னதாக வந்து காவலில் கேட்கிறது இருக்கும்படி நீங்கள் நாளை தாமதமாக வந்திருக்கிறேன். கேட்டால் வழியில் இருந்து கல்வி சொல்ல போறேன். ஐயா, வரும் வழியில தென்னை மரம் சாலை சாலை அண்ணாந்து பார்த்தா அர்த்தகிரம் மரம் ஏறி பாலை பக்கத்திலே ஒரு நந்தவன சோலை. அங்க அழகான பெண்ணு கட்டின்னு வந்தா சேலை. அந்த பெண்ணை நான் கொஞ்ச நேரம் பண்ணிருந்த காதட்டி, அப்பதான் நீங்க விட்டுட்டீங்க ஆளை. எனக்கு அப்பதான் வேலை செஞ்சது மூளை. உங்களுக்கு கட்டில வரலாம் நினைச்ச பெரிய ஒரு மாலை பாக்கெட்ல பாத்துக்க காலகே காசோல தாளை. அதனால புடிக்க போற உங்களுடைய கொண்டாட காலை. அது மட்டும் கிடையாது ஐயா, வழியில வந்தா ஒரு முண்டை, அவளுக்கு எனக்கும் சரியான சண்டை. நான் எடுத்த மாதிரி இரும்பு குண்டு எடுத்து இரும்பு குண்டு உடஞ்சதை அவன் மண்டை. நான் தின்னவரமா போய் உண்டு என் பொண்டாட்டி தாரே போட்டா சோறு, அதுல ஊத்துனுங்க மோரு, சாப்பிட்டு புட்டுங்க கேரு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் போற நடுவுல முன்னால இந்த பெரிய பாரு அப்பாளுக்கு இந்த பெரிய பாரு ஐந்து புச்சங்க ஏறு புச்சுக்கு மாயா மாறு. நான் என்னத்த சொல்ல வேற கேட்டா கால சாமி கேட்டா பதில் சொல்ல முடியும். ஐயா கேட்க அம்மாளுக்கு போட்ட பையா. ஆமா, எங்க அம்மாளுக்கு போட்டாது. நாங்க 2 பேரும் அண்ணன் தூங்குங்க. ஆமா, உனக்கு என்ன கால தாமதம்? பாருங்க பாருங்க நீங்க பாருங்க. அரசவை அடக்கம். ஐயோ வாய்க்கு வாய்ங்க. ஆம்பூர்வாயா இல்ல ஒழுங்கா பேசுங்க. பெரிய கொடுமையா கேட்காம விட்டுலாமா? ஐயோ வெளி சொல்லி வெக்க தோண்டி அருகில் சுத்தம். நடந்தது என்ன? என் பொண்டாட்டி எதிர் வீட்டுக்காரர் இட்டு விட்டாங்க. எதிர் வீட்டுக்காரர்
பாவி படுபாவி குடும்பமா இது வெற்ற வேதனை அவமானம் வெளியே சொல்லி உனக்கு வெட்கமா இல்லடா வெட்கப்படுறதுக்கு தான் இல்ல வெட்கப்படுறதுக்கு தான் இருக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் என் பொண்டாட்டி எதிர் வீட்டுக்காரர் இட்டு முட்டாங்க மறுபடியும் அதையே சொல்றேன் ஐயா நீ அவ்வளவு வேலை பாருங்க கூட்டி அமைச்ச கம்டாட்டியா நான் தானே கூட்டி அமைச்ச கம்டாட்டியா நான் தானே உனக்கு அவமானமா இல்ல அரசாங்கத்துல வேலை செய்யற நானும் தப்பான வழி போகணும் ஐயா எதிர் வீட்டுல எங்க அக்காவை கொடுத்தோம் என் அக்காவுக்கு 2 பசங்க ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு சரி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி நான் வருஷம் 10 போச்சு நான் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணும்போது என் மச்சா வந்து அமுட்டு பையன் இப்ப கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டாங்க கம்மியாட்டிய மகன் சம்பாதிக்க மாட்டாங்க யாரு கம்மியாட்டியா கரெக்டா வீட்டு பேசு நீதான் கேளுங்க ஏன் இந்த பக்கம் இந்த கம்மியாட்டிய மகனுக்குள்ள சம்பாதிக்க மாட்டேங்கிறா என் மச்சாங்க கரெக்டா வீட்டு பேசு அரசாங்கத்துல வேலை செஞ்சுட்டு நீ உட்காரு கூடாது உட்காரு சொல்றா நீ சொல்றா நீ உட்கார சொல்லு நான் வேலை செய்து உன்ன மாதிரி திடீர்னு போய் உட்காருங்க அரசாங்க வேலை கடுமையா ஓடிச்சு இந்த பையன் என்ன பண்ணு மத்தியானம் ஆனா போதும் நேரா சூத்தடிச்சாங்க அடிக்கு போய் நோய்கிறான் கேட்டு வாங்குறதா ஐயோ அப்படி தட்டி கொடுக்குறாங்களா ஒயிட் சாப்பிட இதெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் போய் ஊத்திக்கிறான்னு வச்சுக்கா அங்கிட்டு கரகாட்டம் அடிக்க நேரம் என் வீட்டு தான் வரான் வந்து கேட்கலாம் ஒரு கேள்வியும் எப்படி கமலாத்தி ஏமாடி கரெக்டா வீட்டு பேசுறான்னு சொல்றேன் சொல்லு ஒண்ணு போய் கேட்க முடியாது கமலாட்டி என்ன கேட்கறாங்க மச்சான் என்ன கேட்கறாங்க என் அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 வருஷம் ஆச்சு கரெக்டா வீட்டு பேசுறான்னு சொல்லல கேள்வி கேட்டு நீ தான் எந்த பக்கம் வர போயாது எனக்கு அவங்க அக்காவை கொடுத்தேன் ஐயோ என் மச்சா என்ன கேக்குறான் எங்க அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க 10 ஆச்சு குழந்தை குட்டி நீ என்ன பண்ற வியாபாரி பையா ஓஹோ கேட்டுப்பா கேட்டுப்பா நான் என்ன பண்ண எல்லாம் பண்றேன் நானும் பண்றேன் ஒரு நாள் வந்து பெரிய காலம் கூட வீந்து ஆயிடுறேன் சரி என் மச்சா தினந்தோறும் தண்ணி சாப்பிட்டு தாறுமாறா பேசுறேன்னா வழிமுறை சொல்லுங்க எப்படியா உனக்கு தெய்வ குடுத்துருக்காங்க தெய்வ குற்றப்பாடு நான் முனீஸ்வரம் பட்டேன் ஓஹோ நேரா குடு முனீஸ்வரம் கோயில போய் நீ முனீஸ்வரா என் மச்சாக்கார குழந்தைல எனக்கு தாறுமாறா பேசுறாரு உன் கட்டா சூத்த என் முட்டாட்டிக்கு வைக்கிறாரா தெய்வ கடாட்சம் அவர் கருணை கடலு ஆயுதத்தை பார்த்து கண்ணு திறந்துட்டாரு என் முன்னாடி முருகன் ஆயிட்டா 9 மாசம் கர்ப்பிணி இந்த கர்ப்பிணிக்கு சீமந்த திருவிழா பண்ண யார் பண்ணிட்டு எது வீட்டுல என் மச்சா வந்தா பச்சை பந்துட்டா பலகாத்தோட வச்சு போட்டா வச்சு என் மச்சாங்காரு என் முன்னாடியே சீமந்தம் பண்ணி எது வீட்டுக்காரு என் மச்சா ஆயிட்டு போய்க்கிறான் இது எப்படி சுருக்கமா சொல்றேன் யாராய் போய் பூசுறாங்க 4 நாள் பணியில் சொந்த பூசு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார் மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்கிறது குறைக்கு பார்த்தாலும் படிகளுக்கு குறைகள் என்பது காண முடியாது குறைக்கு பார்த்தாலும் மக்களுக்கு குறை என்பது கிடையாது ஆனால் இந்த நாட்டை ஆளுநர் மன்னராகி எனக்கு தான் நான் பெருத்த குறைபா என்ன மனக்குறை ஏற்பட்ட குறை அல்லவா குறை என்னவோ எனக்கு திருமணம் நடந்து முடிந்த ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டது எதிர்காலத்திலே இந்த நாட்டை ஆள்வதற்கு பெண்ணோ பிள்ளையோ அடுத்த வாரிசு ஒன்று பிறக்கவில்லையே குழந்தை செல்வன் என்ற மனக்குறை கேட்டுங்கண்ணா அங்க நிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இடம் கிடைக்கலையா இந்த குழந்தை இல்லையாடா குழந்தை செல்வன் இருக்கா ஏங்க அது 6 டசன் இருக்குதுங்க அதுக்கு தொல்லை இடம் தாங்க முடியல ஆமாங்க வீட்டுக்கு போனா ஒண்ணு ஐஸ் வாங்கி போடுறா ஒண்ணு நெஞ்சு மேல கால வச்சு வெறிக்குது இன்னொன்னு தண்ணி தூங்கும் போது தண்ணி மேல ஊத்துது ஐயோ அதுக்கு தொல்லை தாங்க முடியல என்ன கிளத்துக்கு போட்டு சாவடி போகணும் தெரியல அப்படிலாம் செய்யாதுடா என்ன ஒரு குழந்தை நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அங்கே வளர்ப்பதில்லை ஆமா ஆமா எல்லாம் வளர்க்குறோம் மேத்தா வளர்க்குறோம் நாங்க என்ன யூரியா போட்டா வளர்க்குறோம் சொல்லி பாக்கலாம் போக போக சரியாயிடும் என்னங்க அந்த ஆண்டவர் கருணையா கண்டிப்பா மனக்குறை அகலவிட்ட நம்பிக்கை இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே நம்பிக்கை தாண்டா நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை இது என் குடும்ப ரகசியம் அரசியலை பற்றி பேச வேண்டும் என்றால் அவை கூடி நேரமாகி விட்டது